Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome and welcome to Nanga Sollala with me Kanimozhi and Hema. Hi Hema. Hi Kani. இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா ட்ரெண்டியா வந்திருக்கீங்க போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு நிறைய காசிப் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே அப்ப நான் கேள்வி கேட்க வேணாம் போல இருக்கே காசிப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த மாதிரி உனக்கு டவுட்டே வர கூடாது. ஓஹோ. நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது அப்ப நான் மட்டும் சும்மாவா? நானும் நிறைய காசிப் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. பாருடா. நீ அப்படியே ஃபர்ஸ்ட் காசிப் கேட்டாலே நீ சும்மா ஆடி போய்டுவே. அப்படியே அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி பத்தி நான் சொல்ல போறேன் இப்போ. சொல்லு. யார் அப்படினா நம்ம சூப்பர் ஸ்டார். ஏய் உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? போன வாரம் நான் சூப்பர் ஸ்டார் பத்தி சொன்னேன், இந்த வாரம் நீ சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்ற. ஆமா இல்ல, அப்போ சூப்பர் ஸ்டாரோட விஷயம் நிறைய இப்போ வந்துட்டே இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. சோ என்ன நம்ம தலைவா பத்தி நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம தலைவரை பார்த்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி செம ஃபேன் ஆயிட்டாராம்பா. பாருடா, ஏய் தலைவருக்கு எவ்வளவு ஃபேன். இவர் ஃபேன் ஆகுறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. நம்ம இந்தியன் பிளேயர் அப்படினா ஓகே சொல்லிருக்கலாம். இவர் ஃபாரின் பிளேயர் ஓகேவா? அப்படியா? யார் அப்படினா ரோஸ் டெய்லர். தெரியும்ல அவரை? என்ன அப்படினா தினேஷ் கார்த்திக் இருக்கார்ல, அவருக்கு ரஜினி சார் செம்ம பெரிய ஃபேனா தினேஷ் கார்த்திக் நம்ம ரஜினி சாருக்கு. ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் ட்விட்டர் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரஜினி சார். அண்ட் லிங்கா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தது இல்ல, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டு அப்படி இப்படி நம்ம தலைவ புகழ்ந்து தள்ளி இருக்காருப்பா. ஆனா இவரை ட்விட்டர்ல யார் ஃபாலோ பண்றானா நம்ம ரோஸ் டெய்லர் ஃபாலோ பண்றாரு. யாரு? தினேஷ் கார்த்திக். பாரு. சோ அப்போ இவர் நம்ம தலைவரை பத்தி போட்ட உடனே, நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி போட்ட உடனே அத டெய்லர் பார்த்துட்டு அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போட்டிருக்காராம். இவர் செம்ம ஸ்மார்ட் கை, நானும் இவரோட ஃபேன் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சும்மா நம்ம தலைவரை பத்தி அப்படியே புகழ்ந்து தள்ளி இருக்கிறாருப்பா. தலைவர் பண்ற ஸ்டைலுக்கு யாருமே ஃபேன் ஆகாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா. அதுலயும் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம நிறைய ஸ்டார்ஸ் ஃபேன் ஆவாங்க. இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் மத்தியிலயும் கிரிக்கெட்டர்ஸ்னா அவ்வளவு ஃபேன் இருப்பாங்க இல்லையா? பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் ஃபேன், அதுலயும் ஃபாரின் பிளேயர் இவ்ளோ ஃபேன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலைவருக்கு எனக்கு புகழ வார்த்தையே இல்ல. அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ஆமா. என்னன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாரோட லைஃபும் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும். டக்குன்னு நல்லா போயிட்டு இருக்கவங்களோட லைஃப்க்கு ஏன்டா இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயம் ஏதாவது யோசிக்க கூடுகிற விஷயம் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி டைரக்டர் பாலா லைஃப்லயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாலா சார் லைஃப். ஆமா. சோ பாலா பத்தியா நீயே பாரு, டைரக்டர் பாலா ஷாரா அப்படின்னு ஷாக் ஆகுற இல்லையா? சோ எல்லாரையுமே இப்ப அவரு கூட ஒர்க் பண்ண ஹீரோஸ் எல்லாமே வாடா போடா அப்படின்னு ஒரு ஒருமையில கூப்பிடுறவர் அவரு மட்டும்தான். அது அவரோட பலம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க பல பேர். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாலா சார் வந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பூஜாவும் வந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, ஆக்ட்ரஸ் பூஜா வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு இல்லையா, நான் கடவுள் இல்லையா? ஆமா. சோ அந்த படத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யாருக்கு? பாலா சாருக்கும். அப்படியா? ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துச்சு. இது எனக்கு தெரியாதே. பட் அந்த படத்துல ஆர்யா நடிச்சிருந்ததுனால அது மறைஞ்சு போச்சு. யாருக்கும் தெரியாமலும் போச்சு. அதை அப்படியே விட்டுட்டாங்க எல்லாரும். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பூஜா வந்திருக்காங்க அண்ட் பாலா சாரும் வந்திருக்காரு. சோ பூஜா என்ன பண்ணிருக்காங்க, பாலா சாரை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்லியா கொடுத்திருக்காங்க இல்லையா? உடனே இவரு என்ன பண்ணிருக்காரு, திரும்ப அவங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காரு. சோ இத பார்த்தோன்னே தமிழ் இண்டஸ்ட்ரியில உள்ள அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டாங்களாம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ஒரு யூசுவலான விஷயம் தானே. ஓகேப்பா, இண்டஸ்ட்ரியில யூசுவலான விஷயம். பட் பாலா சார் பண்ணாரு அப்படிங்கிறது அன்யூசுவல். ஓகே. சோ எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டாரு பாலா சார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்குன்னு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது இல்ல, அதுதான் பூஜாவும் சொல்லிருக்காங்க. இது லிபரலா நடக்கிறது தான், இத எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓபன் டாக் கொடுத்திருக்காங்க. சமந்தாவை புகழ்ந்து பாடி இருக்காரா நம்ம விஜய். பாரு எங்க அப்படின்னா, கத்தி படத்துல ஒரு சாங் பாடுறாருல, பாடி இருக்காரு. ஆக்சுவலி பாடிட்டாரு இல்லையா? அது கூட அனிருத் பயங்கரமா டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு கம்போஸ் பண்ணிருக்காருல, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இல்லையா? அந்த பாட்டுல என்ன அப்படின்னா,
இந்த படத்துல வந்து சமந்தா வந்து செல்ஃபி பிரியரா. செல்ஃபி தெரியும்ல, தனத்தானே போட்டோ எடுத்துப்பாங்களே. பாரு செல்ஃபி வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டே போகுது. ஆக்சுவலா வந்து எல்லாருமே செல்ஃபியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஆனா செல்ஃபி அப்படிங்கிறது வந்து இப்பதான் ஆக்ட்ரஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து எல்லா காலேஜஸ் சரி, ஸ்கூல்ல சரி, எல்லா இடத்துலயுமே வந்து செல்ஃபி 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 தான். சோ அந்த லெவலுக்கு போய் இப்ப படத்துல கூட வர ஆரம்பிச்சிச்சு செல்ஃபி. சோ அந்த வகையில சமந்தா வந்து இந்த படத்துல ஒரு செல்ஃபி பிரியரா. சோ சமந்தாவை வந்து அவர் லவ் மூட்ல அப்படியே புகழ்ந்து பாடுறாரா, செல்ஃி புள்ள அப்படின்றத ஸ்டார்டிங்கே வாப்பா அந்த பாட்டோட வரியே அதேதான், செல்ஃி புள்ள அப்படின்னு பாடி இருக்காரு. அண்ட் இந்த படத்தோட சாங் வந்து ஃபாரின்ல வந்து ஷூட் பண்றதா இருக்காங்களா. இந்த சாங், ஆமா இந்த பர்టిక్యులர் சாங் ஃபாரின்ல ஷூட் பண்றதா இருக்காங்களா. சோ அந்த ஷூட் வந்து அந்த ஷூட்காக இப்ப எல்லாம் ஃபாரின் போயிருக்காங்களா. சோ அந்த ஷூட் முடிஞ்சிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் படமும் முடிஞ்சிருமா பாரு. சோ நம்ம தீபாவளிக்கு சுட சுட ஸ்பெஷலா பர்ஸ்டிங் கிராக்கரா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து விஷால் பத்தின ஒரு விஷயம். அப்படியா? விஷால் பத்தி என்ன விஷயம் கேளு. சுந்தர் சி சார் வந்துட்டு விஷால் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு, மதகஜராஜான்னு. ஆமா அது வந்து ஆடியோ லான்ச்லாம் ஆச்சு, பட் படம் இன்னும் வரல, ரிலீஸ் ஆகல. என்னன்னா ஏதோ ப்ரொடியூசர்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகல. அண்ட் சினிமா வட்டாரங்கள்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இப்போ சுந்தர் சி அண்ட் விஷால் கூட்டணியில இன்னொரு படம் வந்து வரப்போகுது. அப்படியா? என்ன படம்? படம் பேர் வந்து ஆம்பளை. ஆம்பள நல்லா இருக்கே. சோ ஆம்பள இதுல வந்துட்டு சுந்தர் சி சாரும் நடிக்கிறாரு. ஓகே. இத வந்து ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா விஷாலே ப்ரொடியூஸ் பண்றாருப்பா. இந்த படத்துல விஷாலுக்கு ஜோடியா ஹன்சிகா மோத்வானி பண்றாங்க. ஓகே ஓகேவா? அது தவிர்த்து ரம்யா கிருஷ்ணன் மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்றாங்களா இந்த படத்துல. ரொம்ப நாள் கழிச்சு ரம்யா கிருஷ்ணன் மேம். ஆமா அவங்களுக்கு கூட நடுவுல அந்த பேபிலாம் போறது, அவங்க கொஞ்ச நாள் நடிக்காம இருந்தாங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா வின்னர் படத்துல நடிச்சாங்கல்ல நம்ம கிரண். ஆமா கிரணும் ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா அவங்களும் ஒரு கேரக்டர் பண்றாங்க இந்த படத்துல. சகுனி படத்துல லாஸ்டா நடிச்சிருந்தாங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த படத்துல இப்ப நடிக்கிறதுனால இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருக்காரு. சுந்தர் சி சார் வந்துட்டு அவர் படம் அப்படின்னாலே இதுல காமெடி நிறைய இருக்கும். கண்டிப்பா. சோ விஷாலுக்கு காமெடி சொல்லி தர தேவையே இல்ல, அது நேச்சுரலா வருமே அவருக்கு. ஆமா. சோ அதனாலேயே வந்து இந்த படத்தை எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு தனுஷோட பேனர் பத்தி. ஓகே ஓகேவா? தனுஷோட பேனர் சொல்லும் போதே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே சூப்பரான படம் கொடுத்திருக்காங்க. எல்லா ஹீரோஸ்மே வந்துட்டு தன் பேர்ல வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தனுஷோட ப்ரொடக்ஷன் கம்பெனில என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவங்க வளர்த்து விட்ட ஹீரோ தான் வந்து சிவகார்த்திகேயன். ஆமா எதிர்நீச்சல் படத்துல நடிச்சாரு. ஆமா எவ்வளவு ஹிட் ஆனுச்சு அந்த படம் இல்லையா. அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சு அடுத்த படங்கள்ல அவர் நடிக்கவே ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இதுல இன்னொரு டாக்ஸும் வந்துச்சு. தனுஷ் வந்துட்டு தன்னோட இடத்தை கொடுக்கறாரு சிவகார்த்திகேயனுக்கு. ஆமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படி இப்படினா கூட அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆக்சுவலா அவங்க அந்த பேனர்ல வந்து நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் தான் டானா. இப்ப அந்த பேரை மாத்திட்டாங்க காக்கி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அடுத்த படமும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அது அப்படியே மாறிடுச்சு. அது வந்துட்டு படத்துக்கு வந்து பேரெல்லாம் வச்சாச்சு, நானும் ரவுடி தான். ஓ நல்லா இருக்கே. நானும் ரவுடி தான். அதுதான் வந்து படத்தோட பேரு. அந்த படத்துல தான் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்ப வந்து திடீர்னு விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டாராம் தனுஷ். அப்படியா? ஆமா இத கேட்டு உடனே ஷாக் ஆயிட்டாராம். யாரு ஷாக் ஆயிட்டா? சிவகார்த்திகேயன் ஷாக் ஆயிட்டாராம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல விஜய் சேதுபதிக்கு ஜோடி வந்து நயன்தாரா மேம். பாரு அவர் ஏற்கனவே கடத்துவேன் வேற சொல்லிருந்தாரு. ஆமா. சோ இது கேட்டோனே வந்து சிவகார்த்திகேயனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிகாஸ் சிவகார்த்திகேயனுக்கு நயன்தாரா கூட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. சோ அந்த ஆசை கைவிட்டு போனது ஒரு பக்கம், அண்ட் இந்த படம் கைவிட்டு போனது, இது ரெண்டுமே வந்துட்டு அவருக்கு அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுஷோட பேனர்ல இருந்து எந்த பிலிம் வந்தாலும் ட்விட்டர்ல வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் வாழ்த்து சொல்லிடுவாராம் சிவகார்த்திகேயன். லிங்கா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு இல்லையா, அது கூட ட்விட்டர்ல வந்து விஷஸ் போட்டிருந்தாராம். ஆனா இந்த படம் நானும் ரவுடி தான், அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு நியூஸ்மே வரலையா அவரோட சைடுல இருந்து. போடுவாரு அவர்தான் ஹீரோவா நடிக்க வேண்டியது இருந்தது, பட் அது போயிடுச்சுன்னும்போது நம்மளுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா இதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு படமும் வந்துச்சு. அவரோட ஆசையை நிறைவேறிடுச்சு. கூடவே வர நடிக்கிற வாய்ப்பும் வந்திருக்கு. அடுத்ததா யார பத்தி சொல்ல போறேன்னா, இவரோட மார்க்கெட் வந்து சூப்பரா போயிட்டு இருந்தது. ஓகேவா? எந்த விதமான ஏத்தல் இறக்கம் இல்லாம போயிட்டு இருந்தது. பட் இவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சந்தானமா?
அதேதான். என்ன அப்படின்னா சந்தானம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிருந்த போது சந்தானம் தான் காமெடியனா பண்ணியிருந்தாரு இல்லையா? ஓகே ஓகே. முழுக்க முழுக்க வந்துட்டு இவருக்கு எவ்வளவு ரோல் இருக்கோ அதை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்துச்சு காமெடி. நான் சொல்றேனே ஹன்சிகா கூட இருந்த கெமிஸ்ட்ரி விட சந்தானம்க்கு உதயநிதிக்கும் தான் சூப்பராவே இருந்தது வந்த படங்கள் எல்லாத்துலயுமே இல்லையா? சோ அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் படம் ஓகே ஓகேலயும் அவர் தான் காமெடியனா பண்ணியிருந்தாரு அண்ட் ஐகேகேலயும் அவர் தான் பண்ணியிருந்தாரு. இப்போ நண்பேண்டா படத்துலயும் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் அடுத்த ஒரு படம் வந்து உதயநிதி கமிட் ஆயிருக்காரு இல்லையா? அந்த படத்துல அந்த படத்துலயும் வந்து சந்தானமா தான் வந்து காமெடியனா போடுறதா இருந்தாங்களாம். பட் இப்போ வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காரா நம்ம உதயநிதி ஸ்டாலின். இப்போ வந்து சந்தானம் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாருல்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல இல்லையா? சோ அதனால அவருக்கு கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு மார்க்கெட்னே சொல்லலாம். சோ அதனால வந்து இப்போ அடுத்த படங்கள்லயும் வந்து இவரை கமிட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரா? சோ அவரே வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காருன்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? ஆமா, அவரும் வந்து ஹீரோயினா கண்டினியூ பண்ணலாமா இல்ல காமெடியனாவே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அவரே வந்து பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காரு. சோ ஆப்வியஸா வந்து டைரக்டருக்குமே சரி ப்ரொடியூசருக்குமே சரி இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அந்த வகையில வந்து அதுலயும் ஹீரோக்கு ஏத்த மாதிரி இவர் வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி வேற ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சாலரியும் வந்து ஹீரோ லெவலுக்கு அவர் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. சோ அதனால வந்து இதுக்கு மேலயும் இவர் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? ஏன்னா ஒரு படம் வேற டிராப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க போல இருக்கு. பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சோ என்ன அப்படிங்கறதுல தெரியல. பட் அடுத்த படத்துக்கு சந்தானமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காரா நம்ம உதயநிதி ஸ்டாலின். பட் அவங்களோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே காமெடி வைஸ் நல்லா இருக்கும் இல்லையா பாக்கும்போது? மேபி அவர் திருப்பி நடிச்சாலுமே வந்து காமெடியில ஓவர்டேக் பண்ணுவாரு. பட் தெரியல என்ன இருந்தாலும் இந்த படம் வந்த பேர் தான் நமக்கு தெரியும். யூசுவலா we all know இல்ல சினிமா ஃபீல்டுனா ஏதாவது ஒரு காசிப்ஸ் வந்து யார பத்தியாவது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால தானே நம்ம உட்கார்ந்து இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா டைரக்டர் அமீர் பத்தி ஒரு காசிப்ஸ் வந்துச்சாம். ஓகே. அந்த காசிப்க்கு உடனே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரா அமீர். பாரு என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்க்கு போயிருக்காரு. அதுவும் எப்ப போயிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆளா போயிருக்காரு அந்த இடத்துக்கு. சரி. அத வந்துட்டு கருப்பழனியப்பன் சார் வந்து பார்த்துட்டு எப்பவுமே வந்து இவரு லாஸ்ட்ல வருவாரு இல்ல நடந்துகிட்டு இருக்கும்போது வருவாரு, இப்ப என்னடா இவரு ஃபர்ஸ்டா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அமீர் சார் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா அந்த ஆடியோ லான்ச்க்கு வந்து நீத்து சந்திரா இருக்காங்க இல்லையா, கன்னித்தீவு பொண்ணால கூட டான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிப்பாங்க. ஓகே ஓகே. சோ இவங்க நீத்து சந்திரா வந்து அந்த ஆடியோ லான்ச்க்கு வரதா இருந்தாங்களா. சோ அவங்களுக்கு அங்க யாரையும் தெரியாது, அதனால வந்து அமீர் சார வர சொல்லிருக்காங்க. எனக்கு அங்க யாரையும் தெரியாது, நீங்க கொஞ்சம் வந்து எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொன்னோனே அதுக்காக தான் நான் வந்தேன், மத்தபடி எந்த விஷயமும் இல்ல, இது வந்து எந்த ஒரு இதுக்காகவும் நீங்க பெருசா ஆக்கி எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்பவே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. சிம்பு நயன்தாரா திருப்பியும் சேர்ந்து இணைஞ்ச மாதிரி இணையதளத்துல எல்லாம் ரொம்ப க்ளோஸான போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கான். இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போதே இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நெட்ல வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அப்போ வந்து அவங்க அதுக்கு ரீசன் எல்லாம் கொடுத்திருந்தாங்களே, இது நாங்க வந்து படத்துக்காக எடுத்தது அப்படிதான், போட்டோ ஷூட்லாம் வச்சு எடுத்தது அந்த போட்டோஸ். ஆனா வந்து அப்படிலாம் இல்ல, இது நிஜமான போட்டோஸ் தான் சொல்லி ப்ரூவ் எல்லாம் பண்ணி அப்புறமா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ற ஒரு நிலைமை ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்து இது நம்ம ஆள் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வேற நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இப்ப திரும்பி இணையதளத்துல வந்து இந்த மாதிரி க்ளோஸான போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கான். சோ அது கூட படத்துக்காக எடுத்ததா இருக்கலாம்ல. அதேதான். என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சுதா இல்ல வந்து இது வந்து படத்துக்காக தான் எடுத்தது, பட் இது வந்து அபிஷியலா படத்துல தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ள எப்படி இணையதளத்துல வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு பாவம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சீரியஸா வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கு, அவங்களுக்கே தெரியல இது எப்படி வந்துச்சுன்னு என்னன்னு தெரியல. பட் நாங்க வந்து திருப்பி எல்லாம் க்ளோஸ் எல்லாம் ஆகல, நாங்க திருப்பி சேரவும் இல்ல, பட் இது வந்து படத்துக்காக எடுத்ததுதான், அது அபிஷியலா அதுலதான் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆப்வியஸா சிம்பு கூட சொல்லிருக்காரு இல்லையா, இதுக்கு மேல நான் லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆமா, அவர்தான் ஆன்மீகத்துல எல்லாம் வேற போயிட்டாருன்னு அப்படி நம்மளே கூட சொல்லிருந்தோம் இல்லையா ஷோல நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு. பட் இப்போ இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுனால அவங்க பண்ணாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் இல்ல இல்லையா? ஆமா, அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் இல்ல. அவங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்களாமா. இப்போ ரிஷா வந்து கௌதம் மேனன் சாருக்கு ரொம்ப ஹாப்பியா தேங்க்யூ சொல்லிருக்காங்களாம். ஆமா, அப்புறம் சொல்ல மாட்டாங்களா? அவங்க வந்து தல 55 படத்துல நடிச்சிருக்காங்கல்ல. அதேதான். பட் அவங்க வந்து நடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு வழியா அவங்க நடிக்கிறாங்க இல்லையா இந்த படத்துல. சோ என்ன அப்படின்னா நம்ம அஜித்தை வந்து ஒரு ரோல்ல செம்ம யங்கா காமிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த போட்டோ ஷூட்லாம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கான்.
ஓ அந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆமா ஆயிருக்கு. அந்த போட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல வந்து அஜித் சார் செம்ம ஸ்மார்ட்டா செம்ம யங்கா இருக்காரா, செம்ம லீனா வேற இருக்காரா. அண்ட் அதுல வந்து த்ரிஷா தான் ஜோடியா இருக்க மாதிரி போட்டோஸ் சேர்ந்து வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கூட படிச்சேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தைக்கு வந்துட்டு பேரண்ட்ஸா நடிக்கிறாங்க. அதேதான். அண்ட் த்ரிஷாவும் வந்து விடிவில நம்ம த்ரிஷாவை எப்படி பார்த்தோம், சாரில ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டரான த்ரிஷா பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த போட்டோஸ்லயும் வந்து அவங்க ரொம்ப ஹோம்லியா சாரில தான் இருக்காங்களா. அதனால வந்து ஆமா த்ரிஷாக்கு வந்து நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த போட்டோஸ்க்கு. சோ இவ்ளோ நாளா ஃபீல்ட்ல இருந்து திருப்பியும் அவங்க நடிக்கிறாங்க. அண்ட் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்கு அப்படின்னும் போது இன்னும் வந்து பாரு அப்படியே அந்த இளமையாவே இருந்துட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஃபேன்ஸ் தான் ஆயிட்டே போறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த போட்டோஸ்க்குலாம் நிறைய லைக் வந்திருக்கான். சோ அதனால வந்து கௌதம் மேனன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கன்னடம் படத்துல பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படமும் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது வரைக்கும் கன்னடம் படத்திலே வந்த படங்கள்ல இந்த படம் தான் வந்து ஜாஸ்தி வசூல கொடுத்த ஒரு படமா. சோ இப்போ வந்து அங்க கன்னடம் படத்துல வந்து salary கம்மி இல்லையா. சோ த்ரிஷாக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, படமா பணமா, நீங்க படம் பாப்பீங்களா இல்ல பணத்துக்காக பாப்பீங்களா. இப்போ இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆமா ஹிட் ஆயி அவங்க மார்க்கெட் வந்து சூப்பரா இருக்கு இப்போ வந்து கன்னடம்ல இல்லையா. சோ நீங்க பணத்தை பார்த்துட்டு அந்த மார்க்கெட் விட்டுறாதீங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் த்ரிஷா வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியும். நம்ம பார்க்க போறது எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி. உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரா இருக்கும் தெரியலையே. ஓ டாப்ஸி. ஓகே ஓகே. டாப்ஸி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்கள சுத்தி நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்கான். ஆக்சுவலா எப்படியும் ஒரு ஆக்ட்ரஸ்னு இருந்தா அவங்கள சுத்தி நிறைய ரூமர்ஸ் வரதான் செய்யும். ஆனா இவங்கள சுத்தி அதுக்கு மேல மேல அவ்வளோ ரூமர்ஸ் வருது. என்ன அப்படின்னா டாப்ஸிக்கு வந்து இப்ப கல்யாணம் அப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்செல்லாம் வந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓபன் டாக் கொடுத்துட்டாங்க. இல்ல என்னோட கல்யாணம் எப்பயோ அப்ப நான் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க படிக்கிற காலத்துல இருந்தே டாட்டூ குத்துறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆஃப் கோர்ஸ் த்ரிஷா எல்லாருமே குத்திருக்காங்க இல்லையா. இப்ப நிறைய பேர் குத்துறாங்க. ஆமா. சோ ஆக்ட்ரஸ்க்குனாலே டாட்டூஸ்னா இஷ்டம். சோ அவங்க வந்து படிக்கிற காலத்துல இருந்தே குத்திருக்காங்கன்னா இப்ப அது என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா டாப்ஸி வந்து இந்த இடத்துல டாட்டூ குத்திருக்காங்க, அந்த இடத்துல டாட்டூ குத்திருக்காங்க. நான் டாட்டூ குத்துனதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயமா நீங்க ஏன் இந்த இடத்துல டாட்டூ குத்துனீங்க அப்படின்லாம் கேக்குறாங்களாம். அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க தங்கச்சி கூட வந்துட்டு வெளிநாடு டூர் போயிருக்காங்களாம். இத வந்து பாத்துட்டு இவங்களுக்கு பட சான்ஸே இல்ல, அதனாலதான் வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காங்க. இவ்ளோ ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. பாவம் அந்த புள்ள ஒரு பொண்ணு எவ்வளவுதான் தாங்க ரூமர்ஸ் பாரு. இவ்ளோ ரூமர்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே அவங்க அழுகாத குறையா ப்ளீஸ் என்னைய வச்சு இவ்ளோலாம் விளையாடாதீங்க. பாவம் நிஜமா கேக்குற நம்மளுக்கே பாவம் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவங்கள. அவங்கள நினைச்சுட்டாங்க போல இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாய். அதேதான் நினைக்கிறேன். பாவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழுகாத குறையா சொல்லிருக்காங்களாம். ப்ளீஸ் என்னைய சுத்தி இவ்ளோ ரூமர்ஸ் கலப்பாதீங்க, எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களா. ரொம்ப பாவம். அடுத்ததா யார பத்தியும் சொல்ல போறேன்னா ஒரு சூப்பரான டைரக்டர் பத்தியும் சொல்ல போறேன், ஒரு சூப்பரான படத்தை பத்தியும் சொல்ல போறேன். சூப்பரான டைரக்டர். ஆமா அவரோட படம் தான் அந்த சூப்பரான படம். யார் அப்படின்னா மணிரத்னம் சார். மணிரத்னம் சார். ஓகே. அப்ப படம் என்னவா இருக்கும்? மௌனராகம். வாவ் எஸ். எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் ஃபேவரட் ஃபிலிமா இருந்துச்சு தெரியுமா. இப்போ டிவில போட்டா கூட நான்லாம் வந்து அப்படியே உட்கார்ந்துருவேன் படம் பார்க்கிறதுக்கு. எத்தனை தடவை பார்த்தாலுமே வந்து போரே அடிக்காது இல்லையா. அவ்வளவு சூப்பரான ஒரு மூவி அது. சோ அந்த மூவி இப்ப ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படியா? நிஜமாப்பா அது பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்காரா மணிரத்னம் சார். வாவ் நல்ல விஷயம் இல்ல. அந்த பழைய மௌனராகமும் மணிரத்னம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இளையராஜா சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. சோ இப்போ வந்து திருப்பியும் அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காரா மணிரத்னம் சார். அதுல வந்து 2 ஹீரோல, ஒரு ஹீரோ வந்து யாருன்னா துல்கர் சல்மான் தெரியும்ல, மம்முட்டி சாரோட பையன். சோ அவரை போடலான்னு இருக்காங்களா. அண்ட் இன்னொரு ஹீரோ வந்து நிவின் பாலே. அவரும் வந்து ஒரு மலையாள டைரக்டரோட சன் தான் அவரு. ஓகேவா. சோ இவங்க 2 பேரை தான் கமிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காரா மணிரத்னம் சார். அண்ட் ஆப்வியஸ்லி ஏ ரஹ்மான் சார் தான் மியூசிக்கா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் மணிரத்னம் சாரோட இப்ப ப்ரீவியஸ் படங்கள் வந்து சரியா ஓடல இல்லையா. ஆமா சில படங்கள் எடுத்தாரு. இப்போ லாஸ்டா எடுத்த படம் கடல் படம் இல்லையா, அது கொஞ்சம் ஓகேவா போச்சு கடல் படம். அண்ட் வந்து கார்த்திக்கும் வந்து கௌதம் கார்த்திக்கும் கொஞ்சம் அது பிரேக் கொடுத்தது. சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு மௌனராகம் படத்தை ரீமேக் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய படத்தையும் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. பட் இப்போ ரீமேக் பண்ணும்போது கண்டிப்பா நியூவா தான் நம்ம ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் சூப்பரா யோசிச்சு எடுப்பாரு. ஆனா வந்து மணிரத்னம் சார் வந்து இப்போ விஜய் வச்சு பண்ண போறாரு படம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் என்னன்னு தெரியலப்பா அப்படின்லாம் ஒரு டாக் வந்தது. பட் அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த பேச்சுமே இல்ல. இப்போ ஃபைனலா வந்து மௌனராகம் தான் ரீமேக் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பரபரப்பான ஒரு டாக்கா இருக்கு. சோ அப்போ வந்து மௌனராகம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது. சோ திருப்பி அவர் ரீமேக் பண்ணாலும் கண்டிப்பா இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும்னே நம்பலாம். மௌனராகம் அண்ட் எஸ், மணிரத்னம் சார் வந்து இளையராஜாவோட வந்துட்டு கூட்டணி சேர்ந்தது. இப்ப ஏஆர் ரஹ்மான் சாரோட. ஆமா கண்டிப்பா. அந்த பழைய மௌனராகம் வந்து இப்போ நியூவான ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல வேற எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க சொல்லவே இல்ல. ஓகே ஹேமா, நிறைய காசிப்ஸ்லாம் சொன்னோம். நீயும் சூப்பரான காசிப்ஸ்லாம் சொன்ன. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அப்படியே அதிரடியாலாம் சொன்ன நீ. சரி, அடுத்த வாரமும் இதே போல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்? நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்ல.